Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம அரே லிஸ்ட் நேத்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி லிங்க்டு லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். Let's wait for a minute and then we will start our session. Okay, I hope live is there. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், லிங்க்டு லிஸ்ட் டெமோன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் லிங்க்டு லிஸ்ட் டெமோல நம்ம லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேத்து நம்ம கலெக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சாரி, அரே லிஸ்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அரே லிஸ்ட் இன்டர்னலி லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அண்ட் தென் திஸ் லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ் சீக்வென்ஸ்டு கலெக்ஷன்ன்ற இன்டர்ஃபேஸ எக்ஸ்டென்ஸ் பண்ணுது. தென் இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் கலெக்ஷன் அண்ட் தென் ஐட்டரபிள். ஐட்டரபிள் இஸ் த IEEE is the base for all the packages. கரெக்ட்டுங்களா? ஓகே, அதே மாதிரி தான் இந்த லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற இன்னொரு கிளாஸ் என்னன்னு பார்த்தா லிங்க்டு லிஸ்ட். ஓகே, லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற இன்னொரு கிளாஸ் தான் என்னது லிங்க்டு லிஸ்ட். ஓகேங்களா? ஓகே, so linked list na enna, which is an another class extending the list interface. ஓகே, இப்போ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது என்னன்னா அரே லிஸ்ட்ன்றது டைனமிக் அரேக்காக நம்ம யூஸ் பண்ணதான் அரே லிஸ்ட். பட் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா நார்மலி இட் இஸ் அ நோட் ஆஃப் டேட்டா. இட் மீன்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு நோட் இருக்கும் which has two divisions, which means ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல ரெண்டு டிவிஷன்ஸ், ஒன்னு டேட்டா and the another one is going to point to be the next node. That is what linked list. ஓகேங்களா? ஓகே, இப்ப ஆல்ரெடி அதான் அரே லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இல்ல. இப்ப எதுக்கு லிங்க்டு லிஸ்ட் நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரே லிஸ்ட்ன்றது என்னது which is a dynamic array, whereas linked list அப்படின்றது which is a data structure which stores the data in the node form. Not like simply array மாதிரி எல்லாம் சேவ் பண்ணாது, which is saving the data in a node form. ஓகேங்களா? ஓகே, இப்ப ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தா லிங்க்டு லிஸ்ட் இஸ் a node 1 and then அரே லிஸ்ட்ன்றது என்னது டைனமிக் அரே. ஆஃப்டர் தட் இப்ப லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றப்ப ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர் த டேட்டா இன் த நோட் ஃபார்மேட். கரெக்டா? சோ அப்ப நோடு ஃபார்மேட்ல இட் இஸ் கோயிங் டு சேவ்னா இட் வில் பி கன்சியூமிங் அ மோர் மெமரி than அரே லிஸ்ட். ஓகே, இப்ப நம்மளோட லிங்க்டு லிஸ்ட்ல if you want to insert any element, it is faster. If you want to delete any element, it is also faster. But if you want to get any element, that one is not faster. That is something which is a slow operation. ஏன் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்ல நீங்க ஒரு எலிமெண்ட்டை வாங்கணும்னா நீங்க ஒவ்வொரு வேல்யூஸா ஐட்ரேட் பண்ணி you want to get that value. அதனால fetching data in the linked list is little time consuming process. So எப்பெல்லாம் இந்த linked list யூஸ் பண்ணோம், எப்பெல்லாம் நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, linked list நீங்க frequent-ஆ டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவீங்க, டெலிட் பண்ணுவீங்க. அப்படிங்கும் போது நீங்க linked list யூஸ் பண்ணலாம். frequent insertion and deletion process நடக்குதா அப்படின்னா you can use the linked list. If not, நம்ம எப்ப அரே லிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஃப்ரீக்வெண்டா டேட்டாவை ஃபெச் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த டைம்ல எல்லாம் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபெச்சிங் இஸ் ஸ்லோவர் இன் அரே லிஸ்ட், சாரி ஃபெச்சிங் இஸ் ஸ்லோவர் இன் லிங்க்டு லிஸ்ட். அதனால நீங்க டேட்டா ஃபெச் பண்ண போறீங்க அப்படிங்கும் போதெல்லாம் நீங்க அரே லிஸ்ட் யூஸ் பண்றது பெட்டர். ஓகே, அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் டு சர்ச் எனி எலிமெண்ட்ஸ்
அப்பெல்லாம் வந்து ArrayList தான் யூஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ArrayList தான் யூஸ் பண்ணுவோம். இன் ரேர் சினாரியோஸ் தான் நம்ம வந்து linked list யூஸ் பண்ணுவோம். If you want to insert anything frequently, then you go with insertion or deletion. Then you go with the linked list. If not வந்து நீங்க எப்பயுமே ArrayList ப்ரிஃபர் பண்றதே பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம வந்து linked list எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சேம் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. நேத்து நம்ம ArrayList எப்படி கிரியேட் பண்ணணும், லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ்க்கு நான் இங்க வந்து இன்டீஜர் லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன்னா இன்டீஜர்னு கொடுத்தேன். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்ட்ரிங் லிஸ்ட்னா ஸ்ட்ரிங், நம்ம என்ன டேட்டா டைப்ல லிஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டேட்டா டைப் கொடுக்கணும். ஓகே, இப்ப திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கிரியேட்டிங் அன் அரே லிஸ்ட். நவ் ஐ வாண்ட் டு கிரியேட் அ லிங்க்டு லிஸ்ட். அப்ப நான் என்ன பண்ணும், த சேம் ப்ராசஸ் தான், த சேம் சின்டாக்ஸ் தான். லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றோம், இன்டீஜர். லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி நேம் கொடுத்துட்டு which is equal to new linked list ன்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? this is how we will be creating the linked list using list. நீங்க வந்து linked listன்ற ஆப்ஜெக்ட் linked listக்கே ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். பட் this is the most used way. லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸுக்கு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி எந்த லிஸ்ட் என்ன கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்ப இந்த கிளாஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நேத்து உங்களுக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் சொன்னேன், ஆட் ஆல் எல்லா மெத்தட்ஸும் சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தட்ஸை மட்டும்தான் உங்களால இப்பயும் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, which means we are creating the reference for list, not for the linked list. லிஸ்டுக்கு நீங்க வந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா which means நீங்க பேரண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு சைல்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தான். இப்ப நீங்க எப்படி வந்து மெத்தட்ஸ் கால் பண்ணுவீங்க, வாட் எவர் மெத்தட்ஸ் பிரசன்ட் இன் த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், அதுக்கான லிங்க்டு லிஸ்ட்ல கொடுத்துருக்க இம்ப்ளிமெண்டேஷன் இருக்க கிளாஸஸ் மட்டும்தான் உங்களால கால் பண்ண முடியும். அபார்ட் ஃப்ரம் தட் வேற எந்த மெத்தட்ஸும் உங்களால கால் பண்ண முடியாது. So first இப்ப நான் ஆட் பண்ணனும்னா add of one னா எப்படி ஆட் ஆகும், insert at the starting, after that list dot add of 2. 2ன்றது என்னது, 1க்கு அப்புறம் 2 ஆட் ஆகும், which means insertion order maintain ஆகும். and then வந்து linked listல add first add last என்ற மெத்தட்ஸ் இருக்கு, அது நான் இங்க ட்ரை பண்றேன். list dot add first, add first நான் வந்து 10 ன்னு சொல்லி கொடுக்குறேன். சோ ஆட் ஃபர்ஸ்ட்ன்றது என்ன பண்ணும், என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா ஆட் பண்ணும் எலிமெண்ட்ஸா. இந்த லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ்ல கண்ட்ரோல் F ஆட் ஃபர்ஸ்ட். see ஆட் ஃபர்ஸ்ட்ன்றது என்னது, this is sequenced collection. okay, implementation is interface call. இதோட implementation யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க, அரே லிஸ்ட்லயும் இருக்கு. ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எலிமெண்ட்டை ஆட் பண்றது. அபார்ட் ஃப்ரம் அரே லிஸ்ட் நம்ம லிங்க்டு லிஸ்ட்லயும் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம செக் பண்ணுவோம். வேர் இஸ் லிங்க்டு லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட்ல பாருங்க, ஆட் ஃபர்ஸ்ட்ன்றது லிங்க் ஆஃப் ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த லிங்க் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, simply it is as already mentioned, linked listன்றது node of elements சேவ் பண்ணி வச்சிருக்குன்றதால simply it is working on nodes. ஓகேங்களா? ஓகே, add firstன்றது என்னது, first placeல ஆட் பண்றது, which means என்னோட லிஸ்ட்ல 1க்கும் 2க்கும் முன்னாடி first positionல add firstன்றது 10ன்ற எலிமெண்ட்டை ஆட் பண்ணும். after that another method is list dot add last. add last 20 அப்படின்னு கொடுத்தேன்னா லாஸ்ட் நம்மளோட லிஸ்டோட கடைசியில இந்த 20ன்றத ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் ஆட் ஆல்ன்ற மெத்தட் இருக்கு. அண்ட் தென் வந்து ஆட் அட் பர்டிகுலர் இண்டெக்ஸ், லிஸ்ட் டாட் ஆட் பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல, இப்ப செகண்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு 25ன்ற வேல்யூ ஆட் பண்ணணும்னா சிம்பிளி ஐ கேன் கிவ் இட் லைக் 25. இப்ப நான் சிம்பிளா ஐட்ரேட் பண்ணாம system.out.printlnல லிஸ்ட் பிரிண்ட் பண்றேன். லெட்ஸ் see what is the output.
see first add first ன்னு கொடுத்த 10 வந்து first add ஆயிடுச்சு, add last ன்னு கொடுத்த 20 last add ஆயிடுச்சு, second positionல நான் add பண்ண 25 add ஆயிடுச்சு. This is how it will work. Add first add lastலாம் இப்படிதான் ஒர்க் ஆகும். After this நான் இன்னொரு linked list create பண்றேன். List of integer list 1 which is equal to new linked list. இந்த linked listல நான் இந்த பழைய லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஹோலா காப்பி பண்றேன். Let's see what I'm getting in the list 1. If I run this, see நம்மளோட லிஸ்ட் அப்படியே காப்பி ஆயிடுக்கு. சோ நீங்க வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லனா I can remove this and simply I can give like list dot add all. add all என்ற மெத்தட் என்ன பண்ணும்னா இன்னொரு லிஸ்டை இந்த லிஸ்டுக்குள்ள ஆட் பண்ணும். தட் இஸ் த ஒர்க் ஆஃப் an add all மெத்தட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணாலும் I will get the same result as earlier. நமக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். Okay, okay. Sorry. List 1 dot add off. See, add all அப்படின்றது என்ன பண்ணும், the whole listஐயும் இன்னொரு லிஸ்ட்ல ஆட் பண்ணும். So far நான் என்னென்ன மெத்தட் நம்ம பார்த்திருக்கோம்னா addங்கிறது என்ன பண்ணும், எலிமெண்ட்டை 1 by 1 ஆட் பண்ணும் and it will follow the insertion order. So far நம்ம என்ன லேர்ன் பண்றோம்னா லிஸ்ட் வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அலோவ் பண்ணும் and then it will follow a insertion order. addன்ற மெத்தட் which is used to insert at 1 by 1. இப்போ 1 ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து 2 ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து 3 அந்த மாதிரி ஆட் பண்ணும். ஆட் ஃபர்ஸ்ட்ன்ற மெத்தட் என்ன பண்ணும், நம்மளோட லிஸ்டோட ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்ன எலிமெண்ட் நான் சொல்றேனோ அந்த எலிமெண்ட்டை ஆட் பண்ணும். தென் ஆட் லாஸ்ட் என்ன பண்ணும், நம்மளோட லிஸ்டோட லாஸ்ட்ல அந்த எலிமெண்ட்டை ஆட் பண்ணும். தென் ஆட்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல நான் கொடுக்கிற வேல்யூ இன்சர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் நான் செகண்ட் இண்டெக்ஸ்ல 25ன்ற வேல்யூவை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். விச் மீன்ஸ் 0, 1 and 2 செகண்ட் பிளேஸ்ல நம்மளோட 25ன்ற வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் add all அப்படின்றது என்னன்னா the whole collection of listஐயும் நான் இன்னொரு லிஸ்டா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா then I can give add all என்ற மெத்தட். ஓகே, after this set என்ற மெத்தட் what this set will do, list dot set of, இப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 2க்கு பதிலா எனக்கு வந்து 20 செட் பண்ணணும் அப்படின்னா 1, 20. ஆஃப்டர் திஸ் நான் வந்து லிஸ்ட பிரிண்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா செட் அப்படின்றது என்ன பண்ணும்னா அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல ஐ மீன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 0, 1 1ன்ற பொசிஷன்ல 2ன்ற வேல்யூக்கு பதிலா 20ன்ற வேல்யூவை நமக்கு இன்சர்ட் பண்ணும். தட் இஸ் வாட் தி செட் மெத்தட் will do. See, ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். அப்பனா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1 இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற 1க்கு பதிலா 20ன்றத ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. தட் இஸ் வாட் செட் will do. செட் இஸ் யூஸ்ட் டு அப்டேட் an element. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப ரிமூவ் ஆஃப் 1னா எனக்கு எது ரிமூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 20ன்ற வேல்யூ ரிமூவ் ஆயிடும். To display that list at outer println, இந்த list at outer printlnலாம் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, system dot outer println list இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, see இப்ப வந்து நான் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க 20 ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்றேன். let's see what is happening. See, அந்த 20 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. சோ லிஸ்ட் டாட் ரிமூவ்ன்றது பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவை நமக்கு ரிமூவ் பண்ணும். ஆஃப்டர் திஸ் இங்க இண்டெக்ஸ் கொடுக்காம இன்டீஜர் டாட் வேல்யூ
ஆஃப்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்து 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா ஆக்சுவலி இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இட் இஸ் கோயிங் டு ரிமூவ் த இன்டீஜர் ஆஃப் வேல்யூஸ் 2. அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ரிமூவ் த செகண்ட் இண்டெக்ஸ், இட் இஸ் கோயிங் டு ரிமூவ் த வேல்யூ 2. இப்ப வந்து 2னு கொடுத்தா அது ஆல்ரெடி செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறதால இட் வில் பி லிட்டில் கன்ஃபியூசிங் ஃபார் அஸ். சோ அதனால நான் 25னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப நான் 25னு கொடுத்துருக்கேன்னா அந்த 25ன்ற வேல்யூவை நம்ம லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணோம். ஓகேங்களா? சி 25ன்ற வேல்யூவை நம்ம லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. தட் இஸ் வாட் the difference between remove of integer value நம்ம கொடுக்கிறோம் ஆப்ஜெக்ட பாஸ் பண்றோம். integer value நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணும். if you have given the object அந்த particular objectஐ நம்ம லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். after that system dot out dot println list dot contains of இப்ப இந்த லிஸ்ட்ல 20ன்றது இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணணும். டாட் கண்டெய்ன்ஸ் ஆஃப்ன்ற மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ பூலியன் வேல்யூ வெதர் இட் இஸ் அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கண்ட்ரோல் சி பூலியன் வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா என்னது, என்கிட்ட அந்த வேல்யூ இருக்கு. இஃப் இட் இஸ் நாட் ட்ரூ, இஃப் இட் இஸ் அ ஃபால்ஸ் அப்படின்னா என்கிட்ட அந்த வேல்யூ பிரசன்ட் இல்ல, என்னோட லிஸ்ட்ல 20ன்ற வேல்யூ இல்ல அப்படின்னா it will return me false. Let us see by running this. See true. If I give 21, see 21 is not present in list, then it will return me false. ஓகேங்களா? ஓகே. After this if you want to find the size of your array list, then அது நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா simply list1 dot size of system dot out dot println of list dot size of. size ofன்ற மெத்தட் என்ன பண்ணும்னா எனக்கு size of the list வந்து என்னன்னு சொல்லி சொல்லும். இப்ப வரைக்கும் என்னோட size of the list என்னது 4. சோ எனக்கு இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும், 4ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். see 4ன்ற வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆஃப்டர் திஸ் என்னோட லிஸ்ட் வந்து எம்டியா இல்லைன்னா என் லிஸ்ட்ல வேல்யூஸ் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் எப்படி வந்து செக் பண்றதுன்னா there is a special method, another method which is called as isEmpty. isEmptyன்ற மெத்தட் என்ன பண்ணும்னா என் லிஸ்ட்ல எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். system dot out dot println isEmpty. இந்த isEmptyன்ற மெத்தடும் வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா பூலியன் தான். if there is no data it will return me like boolean value false. Sorry, if it is no data it will return me yes, if there is any data it will return me false. இப்போ எனக்கு இதோட வேல்யூ வந்து ஃபால்ஸா இருக்கும் ஏன்னா என்கிட்ட டேட்டா இருக்கு. if I create a new list integer list2 is equal to new array list. இப்ப list2 வந்து எம்டியான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா list2 எம்டி தான். அப்ப எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், list2 எம்டின்றதால ட்ரூன்றத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ஓகே. ஆஃப்டர் திஸ் இப்போ உங்களுக்கு வந்து லிஸ்ட் இருக்கு இல்லையா, லிஸ்ட் ஓகே list1 நான் டிஸ்ப்ளே பண்றேன். system dot out dot println of list1. list1 இப்போ இந்த list1 நான் டிஸ்ப்ளே பண்ணனா we have some elements on the list1. I want to clear all the elements on the list1 அப்படின்னா list1 dot clear. இந்த dot clear offன்ற மெத்தட் என்ன பண்ணும்னா லிஸ்ட்ல இருக்க எல்லா டேட்டாவையும் கிளியர் பண்ணிடும், which means remove all the data present in the list. After this நான் வந்து list1 வந்து is emptyன்னு செக் பண்றேன். இப்போ ஆப்வியஸா list1ல எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை ஏன்னா நான் கிளியர் பண்ணிட்டேன்ல, அப்பனா it is empty. If you want to check that also you can provide by giving like this list1 நான் டிஸ்ப்ளே பண்ணேன்னு சொல்றேன். அப்ப I will get list1 which is an empty list. ஓகேங்களா? ஓகே. Those are all the methods present in list. இப்போ வந்து removeன்றது பார்த்தோம். There is another method called as remove first and remove last. இப்போ எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன், லிஸ்ட் மட்டும் நான் வச்சிருக்கேன். இப்போ லிஸ்ட் நான் டிஸ்ப்ளே பண்றேன். system dot out dot println list.
ஓகே, இப்போ நான் லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்றேன். see what are all the elements present in the list. இப்ப 10 20 25 2 20 இருக்கா. இப்ப நான் வந்து list டாட் ரிமூவ் ஃபர்ஸ்ட்னு சொல்லி கொடுக்குறேன். ரிமூவ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, it will remove the first element in the list which is 10. I'm going to run this application. See, 10ன்றத ரிமூவ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் நான் வந்து லிஸ்ட் டாட் ரிமூவ் லாஸ்ட்னு சொல்லி கால் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இப்ப லாஸ்ட்னா யாரு, 20 ரிமூவ் பண்ணணும். இப்ப என் லிஸ்ட் என்னவா இருக்கும், 20 25 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? see 20 25 2. என்னோட லாஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஆஃப்டர் திஸ் சம் மோர் மெத்தட்ஸ் ஆல்சோ தேர். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லிஸ்ட் டாட் ஆஃபர் ஆஃப் 20. இப்ப இந்த ஆஃபர் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். லிங்க்டு லிஸ்டுக்கு போறேன். லிங்க்டு லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், கண்ட்ரோல் எஃப், ஆஃபர், சி. ஆஃபர்ன்றது வந்து லிங்க்டு லிஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. இஃப் ஐ கோ டு த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் அண்ட் செக் கண்ட்ரோல் எஃப் ஆஃபர், சி ஆஃபர்ன்ற மெத்தட் வந்து லிங்க் லிஸ்ட்ல இல்ல, லிங்க்டு லிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? தட்ஸ் வை நான் இப்ப வந்து இங்க கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். லிங்க்டு லிஸ்ட் டெமோல ஆஃபர்ன்ற மெத்தடை கால் பண்ணணும்னு நினைச்சா என்னால அந்த மெத்தடை கால் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, that method is not depend on the list, it is depend on the linked list. அப்ப நான் அந்த மெத்தடை கால் பண்ணணும்னா என் ரெஃபரன்ஸ் வந்து லிஸ்டா இருக்க கூடாது. it should be under linked list. so நான் linked listக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். integer list2 which is equal to new linked list. list2 dot offer of 1 ன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இப்ப ஆஃபர் ஆஃப் 1ன்ற மெத்தடு இந்த ஆஃபர் ஆஃபும் ஆட்ன்ற மெத்தடும் ஒண்ணு. ஆஃபருக்கும் ஆடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் see ஆஃபர் அப்படின்றது adds the specified element at the tail of the list. நார்மலி நம்மளோட லிஸ்ட்ல எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஆஃபர்ன்ற மெத்தடும் ஆட் பண்ணும். ஆனா இஃப் எனி எக்ஸெப்ஷன் கம்ஸ், நம்மளோட எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணாம இட் வில் சிம்பிளி வாட் இட் வில் டூனா, இட் வில் சிம்பிளி ரிட்டர்ன் மீ ஃபால்ஸ். நான் ஆட் பண்ணலைங்க அப்படின்னு தான் சொல்லுமே தவிர இட் won't stop our execution. that is the main thing of offer. after that there is an another method in the linked list, that is pool. pool அப்படின்னா என்னன்னா, to remove an element. see list dot pool of அப்படின்னா என்னன்னா, to remove an element. list dot pool அப்படிங்கிறது which is not possible. ஏன்னா லிஸ்டோட மெத்தட் இல்ல பூலும், it is a linked listோட மெத்தட். so list dot poolன்னு சொல்லி கொடுத்திருக்கோம். list dot poolோட ஒர்க் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். list dot pool retrieves and removes the head element ரிமூவ் பண்ணும். பூல் அப்படின்னா என்னது, இப்ப நான் இதை ரன் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் ஆல் கொடுத்துருவோம். list2 டாட் ஆட் ஆல் ஆஃப் லிஸ்ட். இப்ப நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் தட் வில் ட்ரை டு ரன் இட். see 20 25 2 இருக்கு. இப்ப ஆஃப்டர் திஸ் நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுத்து எங்க டேட்டா இன்சர்ட் ஆகுது, எங்க டேட்டா டெலிட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். list2. if I run this, see 1ன்றது எங்க இன்சர்ட் ஆயிடுக்கு, which has been inserted at the end. நார்மலா நம்மளோட லிஸ்ட் எப்படி இன்சர்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் இன்சர்ட் ஆயிடுக்கு. இப்ப இதுல வந்து நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே இப்ப வந்து என்னால லிஸ்ட் டாட் ஆஃபர்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சொல்லி கொடுக்க முடியுது. இட் வில் ரிட்டர்ன் மீ ட்ரூ. இஃப் இட் ஆடட் தி எலிமெண்ட் இட் வில் ரிட்டர்ன் மீ ட்ரூ. இதே வந்து லிஸ்ட் டாட் ஆட் இருக்கு இல்லையா, இதுல நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுக்குறேன்.
system dot out dot println of ஓகே ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். The same thing offer ஆடும் which is returning me a boolean value. That's why நான் இதை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணனா எனக்கு வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு boolean value வருது. Pool அப்படின்னா என்னது? I want to remove an element. If I want to remove an element, it is also returning me boolean. If it removes, sorry, it is not returning me boolean. இது வந்து நார்மலி அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த லிஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். பூல் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணும். ஆஃப்டர் தட் another one more method is there, list dot peek. பீக் அப்படின்னா டாப் எலிமெண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்றது. இதுல பீக் என்னது? 25. ஸோ எனக்கு 25 ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் வாட் பீக். லிங்க்டு லிஸ்டுக்கு மட்டுமே சொந்தமான டேட்டாஸ் எது எது? பூலு, ஆஃபர் அண்ட் தென் பீக். இந்த மூணுமே வந்து லிங்க்டு லிஸ்டுக்கு மட்டுமே ரிலேட்டடான டேட்டா, ரிலேட்டடான மெத்தட் விச் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த லிங்க்டு லிஸ்டும் அரே லிஸ்டும் பாத்தீங்கன்னா as similar because if you are trying to create a reference with the list then methods எல்லாமே சேம் தான். நேத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே மெத்தட் தான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் if you are creating it with linked list then ஆஃபர், பூலு, பீக்ன்ற 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. தட்ஸ் இட். இப்போ நம்ம வந்து லீடர் இன் அ லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். லீடர் இன் அ லிங்க்டு லிஸ்ட். ஓகேங்களா? இப்ப இந்த ப்ராப்ளமோட இன்புட் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் இன்புட் which is equal to C 16 17 after that வந்து 4 5 sorry 4 3 5 2. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்புட். நமக்கு அவுட்புட் என்ன நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா which is equal to 2 5 17. This is the output. இதோட லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா which is not 2 5 17 17 5 2 17, 5, 2. இதோட லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து பார்க்கணும். இப்ப லாஸ்ட் எலிமெண்ட் வந்து கிரேட்டர் எலிமெண்டான்னு பார்க்கணும். ஆமா, ஸ்டார்டிங்ல லாஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டிப்பா கிரேட்டரா தான் இருக்கும். அதை இன்சர்ட் பண்ணும். ஆஃப்டர் திஸ் இந்த எலிமெண்ட்டை விட 5 வந்து கிரேட்டரா? ஆமாங்க, 5 வந்து கிரேட்டர். ஸோ அந்த எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணும். ஆஃப்டர் திஸ் 5 விட 3 கிரேட்டரா? இல்ல. 5 விட 4 கிரேட்டரா? இல்ல. 5 விட 17 கிரேட்டரா? ஆமா, 17 இஸ் கிரேட்டர். ஸோ அதையும் நான் இன்சர்ட் பண்ணிடணும். தென் 17 விட 16 கிரேட்டரான்னு பார்க்கணும். இல்ல. விச் மீன்ஸ் ரைட் மோஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ்ல கிரேட்டர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி அதை தான் அவுட்புட்டா கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இத வந்து நான் நார்மலி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ள எழுதுறேன். ஸ்ட்ரிங் args. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் எனக்கு நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு லிஸ்ட் வேணுமா எனக்கு? ஸோ லிஸ்ட் இஸ் ஆஃப் டைப் இன்டீஜர் லிஸ்ட் which is equal to நியூ அரே லிஸ்ட். நேத்து நம்ம வந்து ஒரு அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன். அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் ஆஃப்னு கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்ப இன்னொரு ஒர்க் எப்படி பண்ணலாம்னா, இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் வித் நியூ கீவேர்ட், நீங்க வந்து ஒரு அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இதுல கூட நம்மளால பண்ண முடியும். எப்படி பண்றதுன்னா, சிம்பிளி அரேஸ் டாட் இந்த பிராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த பிராக்கெட்குள்ள அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் ஆஃப்னு சொல்லி கொடுக்கலாம். அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் ஆஃப்னு சொல்லி கொடுத்து நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ இப்படியும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். சிம்பிளி இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் த அரேஸ் இங்கே கிரியேட் பண்ணணும்னா யூ கேன் டூ இட் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். நம்ம அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட்னு கொடுத்துடலாம். ஓகே. நம்ம வந்து அரே லிஸ்ட் என்னவா இருக்கணும்? இந்த அரே லிஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் கிரியேட் பண்றேன். ஓகே.
ஓகே டன். இப்போ நான் அரே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ரிசல்ட் அரே கிரியேட் பண்ணோம். அதையும் நான் கிரியேட் பண்ணிடுறேன். லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் ரிசல்ட் which is equal to new array list. Okay, fine. இப்ப நான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரம் ரைட் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி மேக்ஸ் int max underscore from right, max underscore from right which is equal to இன்டீஜரோட மினிமம் வேல்யூவை தான் நான் இதுக்கு அசைன் பண்ண போறேன். இன்டீஜர் டாட் மின் வேல்யூ. ஓகேங்களா? நான் வந்து மினிமம் வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். சி, நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் தட் ஒரு ரிசல்ட்ன்ற அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து ரைட்ல இருந்து பார்த்து கிரேட்டர் எலிமெண்ட்ஸை கெட் பண்ணணும். அதனால நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி மேக்ஸ் ஃப்ரம் ரைட்னு சொல்லி அந்த வேரியபிளுக்கு நேம் கொடுத்துட்டு மினிமம் வேல்யூ ஆஃப் அன் இன்டீஜரை அசைன் பண்ணிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா அரே லிஸ்டுக்குள்ள லூப் ஆகணும். ஃபார் int I is equal to 0, I less than லிஸ்டோட சைஸோட எண்டு வரைக்கும் தான் போகணும். அதனால லிஸ்டோட சைஸ் வரைக்கும் I plus plus. ஆஃப்டர் திஸ் நான் என்ன செக் பண்ணணும்னா இப்போ ரிசல்ட்டோட ஐ மீன் which means நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும், கரெக்டா? அதனால வந்து இந்த கண்டிஷன் போடக்கூடாது. லாஸ்ட்ல இருந்து நான் செக் பண்ணுன்றதால list dot size -1 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிஸ்டோட சைஸ் வந்து இப்ப 5 இருக்குன்னா இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 and then it will be 4. ஸோ அதனால லிஸ்ட் -1 சொல்லி கொடுக்குறேன். அண்ட் ஆஃப்டர் தட் which is greater than or equal to 0 I minus minus. ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும், நான் செக் பண்ணணும் if list dot get of I list.get of I which is greater than max from right இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணும், ரிசல்ட்ன்ற அரே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த ரிசல்ட்ன்ற அரேல நான் டேட்டாவை ஆட் பண்ணணும். ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் ஐ. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும், மேக்ஸ் ஃப்ரம் ரைட்டை வந்து நம்மளோட லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் ஐயா கொடுத்துடணும். ஓகே, ஒன்ஸ் இட் இஸ் டன், இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து system டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்னு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். சி 2 5 17 வந்திருக்கு. பட் என்னோடது அப்படியே ஆப்போசிட், கரெக்டா? ஐ வாண்ட் டு ரிவர்ஸ் இட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், கலெக்ஷன்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கி ரிவர்ஸ் பண்ணிடுறேன். நவ் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் ப்ரோக்ராம். நான் வந்து 17 5 2ன்னு எனக்கு கிடைச்சிரும். ஓகே, இது எப்படி ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட் இதுவா? ஓகே, ஃபைன். இப்ப லிஸ்ட் int I equal to size minus 1. நம்மளோட சைஸ் ஆஃப் திஸ் அரே என்னது? 6. அப்ப 6 minus 1 5. 5 வந்து கிரேட்டர் than or equal to 0வா? ஆமா. நெக்ஸ்ட் உள்ள வருது list dot get of I. 5th பொசிஷன்ல யார் இருக்கா? 2 இருக்காங்க. 2 வந்து greater than that integer dot minimum வேல்யூவா? ஆமா, இட் இஸ் ஆப்வியஸ்லி கிரேட்டர் தான். அப்பனா நான் ரிசல்ட் அரேல 2வை ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் திஸ் மைனஸ் பண்ணோம்னா 4. 4ஓட வேல்யூ பிளேஸ்ல யார் இருக்கா? 5. 5 வந்து கிரேட்டர் than 2வா? ஆமா, கிரேட்டர் than 2. அப்ப ரிசல்ட் அரேல நான் 5வையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் திஸ் 3. தேர்ட் பொசிஷன்ல யார் இருக்கா? 3 இருக்காங்க. 3 வந்து கிரேட்டர் than 5 பார்க்கும்போது இட் இஸ் நாட் கிரேட்டர் than 5. ஸோ அதனால நம்ம வந்து இந்த லூப்புக்குள்ளேயே போக மாட்டோம். தென் 4ம் அதே தான். 17. இப்ப வந்து 17 வரும்போது 17 வந்து கிரேட்டர் than 5 சொல்லி செக் பண்றேன். ஆமா, கிரேட்டர் than 5. அப்ப என்ன பண்ணும், ரிசல்ட் அரேல நான் 2 5 17 ஆட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் திஸ் மேக்ஸ் ஃப்ரம் ரைட்டோட வேல்யூவும் நம்ம 17 அசைன் பண்ணிடுறோம். Then once it is done, நான் என்ன பண்றேன்னா system dot out dot println of result ன்னு சொல்லி கொடுக்குறேன். ரிசல்ட் நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா I am not getting the result. ரிசல்ட் as expected. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ரிசல்ட் வந்து நம்ம லாஸ்ட்ல இருந்து எடுந்த கட்டிக்கு 2 5 17 நம்ம ஆட் பண்ணிருக்கோம்.
which is not added as 1752. அதனால நான் என்ன பண்றேன், collections dot reverse ன்னு சொல்லிட்டு கால் பண்றேன். ஓகே, இவ்ளோ நேரமா கலெக்ஷன் சொன்னீங்க, அது வந்து இன்டர்ஃபேஸ் தான் சொன்னீங்க. ஆனா இன்டர்ஃபேஸ்ல இருக்க மெத்தட்ஸ்க்கு ஆப்வியஸா இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. இந்த ரிவர்ஸ்ன்ற மெத்தட் அப்புறம் எப்படி கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, இட் இஸ் வெரி சிம்பிள். கலெக்ஷன், நம்ம இவ்ளோ நேரமா பார்த்த இன்டர்ஃபேஸுக்கு பேர் என்னன்னா, இட் இஸ் அ கலெக்ஷன், நாட் கலெக்ஷன்ஸ். இட் இஸ் அ கலெக்ஷன். கலெக்ஷன்னா என்னது? which is an interface. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, கலெக்ஷன்ன்றது வந்து இன்டர்ஃபேஸ். let me show you once again. see, collection அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா which is an interface. கரெக்டா? ஆனா இங்க நான் வந்து கால் பண்ணிருக்கிறது collections dot reverse. collections which means எஸ் ஆட் ஆயிடுக்கு. அப்ப collections அப்படின்றது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். collectionsன்றது கிளாஸ். அந்த கிளாஸ்ல யார் இருக்கா? கன்ஸ்ட்ரக்டர். ஆனா கன்ஸ்ட்ரக்டர் ஆக்சுவலி என்னவா இருக்காங்க? பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க. சோ என்னால இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? ஓகே, பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சி, ஸ்டாட்டிக் வாய்ட் சார்ட். அண்ட் தென் வந்து நம்ம இங்க இப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? ரிவர்ஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோமா? சோ இப்ப நான் வந்து கால் பண்ணேன்னா which is a static method, which is not a normal method, which is a static method. and collectionக்கு நம்மனால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாத காட்டிக்கு static methods இருக்கிறதால normally we are getting it from class name. ஓகேங்களா? தட்ஸ் வை நான் collections dot reverse ன்னு சொல்லி கொடுத்ததையும் without any object creation நான் வந்து கால் பண்ணி ரன் பண்ணிட்டேன். ஸோ கலெக்ஷன்ஸ்ன்றது கிளாஸ், கலெக்ஷன்ன்றது இன்டர்ஃபேஸ். என்னது இது ரெண்டுமே குழப்புதே, இதுக்கு நம்ம வேற நேம் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற டவுட்லாம் வரும். ஆக்சுவலி கலெக்ஷன்ன்றது டேட்டால ஒர்க் பண்றது. கலெக்ஷன் ஸ்டோர்ஸ் த டேட்டா, collections works on the data. are you getting? கலெக்ஷன்ன்றது என்னது? டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். கலெக்ஷன்ஸ்ன்றது என்ன பண்ணும்? டேட்டால ஒர்க் பண்ணும். because collections is a class which is collectionsன்றது என்னது? கிளாஸ் which is giving all the methods which I want to perform on the collection. ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட், நீங்க கலெக்ஷன்ஸ் கிளாஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பாருங்க. கலெக்ஷன்ஸ்ல வந்து சார்ட்ன்ற மெத்தட் இருக்கும், ரிவர்ஸ்ன்ற மெத்தட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ட் இருக்கும், ரிவர்ஸ் இருக்கும், தென் வந்து மின்னு மேக்ஸ். இப்ப இந்த லிஸ்ட்ல வந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் சி, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஃப் ரிசல்ட் டாட் மின்னு சொல்லி இருக்கு. ஐ மீன் சாரி, it shouldn't be like this. collections, it should be collections dot min of எந்த லிஸ்ட்ல மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ரிசல்ட்ன்ற லிஸ்ட்ல மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இஃப் ஐ ரன் திஸ் 2 is the minimum value in this list, அந்த வேல்யூவை நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? 2. if you want to find the max, 17 is the maximum value in this list and you will get the max as 17. ஓகேங்களா? this is how, these are all the methods. reverse, sort, min, max. அதுக்கு அடுத்து வந்து மோஸ்டா வந்து நம்ம இந்த 4 மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் மெத்தட்ஸ். நாட் ஒன்லி இந்த 4 மெத்தட்ஸோட இல்ல, ஷஃபிள்ன்ற மெத்தட் இருக்கு. ஷஃபிள் மீன்ஸ் இட் வில் ரேண்டமா ஷஃபிள் பண்ணிவிடும். see, this implementation traverses the list backwards from the last element up to second, repeatedly swapping a random selected element. if you want, you can try that also. shuffle of result நான் கொடுத்திருக்கேன். okay, sorry, it is a void. after this நம்ம ரிசல்ட் print பண்ணி பார்ப்போம். நான் ரிவர்ஸ் பண்ணதை இப்ப கமெண்ட் பண்ணிடுறேன். okay, I'm running it. see, again run பண்றேன்.
see again run. see shuffle na ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்குது இல்லையா? shuffle means random orderல நமக்கு shuffle பண்ணிடும். ஓகே ஓகே, கலெக்ஷன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுச்சுங்களா? கலெக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் இன் ஜாவா which is providing us a lot of static methods to perform operations. கலெக்ஷன்ன்றது இன்டர்ஃபேஸ், கலெக்ஷன்ஸ்ன்றது கிளாஸ். கலெக்ஷன் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், கலெக்ஷன்ஸ் அந்த டேட்டால என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணுமோ அந்த ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, நேத்து நம்ம வந்து அரே லிஸ்ட்ல டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்றது பார்த்தோம். இன்னைக்கு அதே மாதிரி டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண போறோம், பட் எந்த ஒரு இன்பில்ட் மெத்தடும் இல்லாம நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஓகேவா? ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். see not inbuilt method, வேற ஒரு லிஸ்டோட ஹெல்ப் இல்லாம நம்ம இதே லிஸ்ட்ல ஒர்க் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இந்த லிஸ்ட்ல நான் இந்த மெயின் கிளாஸ்ல நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் லிஸ்ட் which is equal to நியூ அரே லிஸ்ட் ஆஃப். இந்த அரே லிஸ்ட்ல வந்து நான் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் ஆஃப் which means நான் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண போறேன் இல்லையா? 10, 10, 20, 20, 0, 30, 40, 10, 50, 50, 60. ஓகேங்களா? ஓகே, நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிஸ்ட்லயே தான் நான் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும். நேத்து நான் என்ன பண்ணேன்னா ஐ ஹவ் கிரியேட்டட் அ நியூ லிஸ்ட் அண்ட் தென் அந்த நியூ லிஸ்ட்ல வந்து நான் ஆப்ரேஷன்ஸ் பண்ணேன். இன்னைக்கு நான் அந்த மாதிரி பண்ணாம இதே லிஸ்ட்ல நான் டேட்டாவை ரிமூவ் பண்ணணும். அப்ப நான் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ஃபார் int I equal to 0, I less than list dot size I plus plus. After this for int j வந்து I ஓட நெக்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். int j is equal to I plus 1, j வந்து less than list dot size j plus plus. ஓகேங்களா? ஓகே, இப்ப if list dot get of I which is ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணும். டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் ஜேவா இருந்துச்சுன்னா லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் ஜே. ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் டன் அவுட் ஆஃப் த லூப் நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன். லெட்ஸ் ரன் திஸ். see 10, 20, 0, 30, 40, 50 and 60 என்னோட டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? this is how I am going to remove the duplicates in the list. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு லிஸ்ட்டுமே சேம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் வச்சிருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணும். அப்ப செக் ஈக்குவாலிட்டி. ஓகே, இப்ப நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல ரெண்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் list of integer list which is equal to new array list. Instead of array list நான் வந்து simply arrays dot as list of 1 2 3 4 5 6 7 8 19. இப்ப நெக்ஸ்ட் வந்து list dot integer as list of இதுலயும் சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. பட் நான் இதை வந்து ஷஃபிள் பண்றேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ இந்த ரெண்டு லிஸ்டையும் நான் டாட் ஈக்குவல்ஸ்ன்ற மெத்தட் போட்டு செக் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்றேன். ஈக்குவல் இல்லைன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்ஸும் சேமா தான் இருக்கு, ஆனா ஈக்குவல் இல்லைன்னு சொல்லுது. வை? பிகாஸ் இட் வில் செக். ஓகே, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1 இருக்கா? ஓகே ஃபைன், இட் இஸ் ஈக்குவல். செகண்ட் பொசிஷன்ல 1 இருக்கா? ஓகே ஃபைன், இட் இஸ் ஈக்குவல். அந்த மாதிரி சொல்லும். இப்ப நம்மளோடதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்கா? 10 இருக்காங்க, இங்க 1 இருக்காங்க. சோ எல்லாரும் ஒன்னான்னு கேட்டா இல்ல, அதனால நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்றது வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் திஸ் நான் என்ன பண்ணும், எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் நான் வந்து எல்லாத்தையும் ஒரு ஆர்டர்ல
சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணிட்டு நான் ரெண்டும் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த லிஸ்ட் ஒன்னும் லிஸ்ட் டூவையும் சார்ட் பண்ணணும்னா கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் ஆஃப் லிஸ்ட். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் தட் கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் ஆஃப் லிஸ்ட் டூ, கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் ஆஃப் லிஸ்ட் ஒன். இப்ப ரெண்டையும் நான் ஈக்குவலான்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுக்கு, நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து சார்ட் பண்ணிட்டோம். சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்னது, எல்லா வேல்யூவும் அசெண்டிங் ஆர்டர்ல ஏதோ ஒரு ஆர்டர்ல சார்ட் ஆயிடுக்குன்னு அர்த்தம். கரெக்டா? சார்ட் ஆன லிஸ்ட் நான் என்ன பண்றேன், ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்றேன். தென் இட் இஸ் ரிட்டர்னிங் மீ ட்ரூ. இஃப் ஐ கிவ் அனதர் வேல்யூ இன்ஸ்டெட் ஆஃப் 5 நான் வந்து 15 கொடுக்குறேன். ஆஃப்டர் சார்ட்டிங் ஆல்சோ இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். வை? பிகாஸ் 50 இஸ் நாட் பிரசன்ட். ஓகேங்களா? ஓகே. தென் அனதர் கொஸ்டின் வந்து, இப்ப நீங்க சார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, வாட் எவர் யூ ஹாவ் டன் இஸ் ஃபைன். எனக்கு வந்து நான் சொல்ற பொசிஷன்ல இருக்கிற எலிமெண்ட், லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கேக்குறேன். இப்ப விச் மீன்ஸ், இப்ப எனக்கு வந்து nth largest element, second largest element வேணும்னா 9. if it is third largest element ன்னு கேட்டேன்னா 8. if it is sixth largest element ன்னு கேட்டேன்னா எனக்கு வந்து 6 வேணும். சாரி, fifth largest elementனா 6 வேணும். which means நான் கொடுக்கிற வேல்யூ பொறுத்து எனக்கு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். அப்ப nth largest எலிமெண்ட்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப நான் வந்து யூசர் கிட்ட இருந்தா வாங்க போறேன் எந்த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஃபர்ஸ்ட் வந்து நான் int k which is equal to, before this நான் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்கேனர் is equal to new int k which is equal to sc dot next int of system. Before that system dot out dot println enter the value to find the kth largest element. Value to find the kth largest element. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை நான் ரன் பண்ண அப்படின்னா என்கிட்ட வேல்யூ கேட்கும். இப்ப வேல்யூ வந்து நான் இப்ப 2ன்னு கொடுக்குறேன்னா இந்த 2வை பேஸ் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் வேணும். இப்ப 2ன்னு கொடுத்தேன்னா அப்ப செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட், கடைசியில இருந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு சொல்லி எனக்கு வேணும். கரெக்டா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். லிஸ்ட் integer is equal to arrays dot as list of, இப்ப 1, 10, 20, 30, 50, 40, 80, okay, and then 25. ஓகே. இப்ப வந்து நான் வந்து கேன்னு சொல்லி 2 கொடுத்திருக்கேன் அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எனக்கு வேணும். தேர் இஸ் அ மெத்தட் இன் த கலெக்ஷன்ஸ் கிளாஸ் டு சார்ட், ரைட்? ஸோ அதனால நான் சார்ட் பண்ணிடுறேன் லிஸ்ட்டை. எப்படி சார்ட் பண்றேன்னா, இப்ப கேத் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னா என்னது, லாஸ்ட்ல இருந்து நான் கிடைக்கணும். கரெக்டா? விச் மீன்ஸ் இப்ப இங்க இருக்குன்னா என்னோட அசெண்டிங் ஆர்டர்ல தான் என்னோட சார்ட் மெத்தட் ஒர்க் ஆகும். 1, 10, 20, 30, sorry, 20, 25, 30, 40, 50, 80. அப்ப லாஸ்ட்ல இருந்து நான் சொல்ற பொசிஷன்ல எனக்கு வந்து கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் வேணும். இப்ப நான் 2ன்னு சொன்னா 15ன்றது வேணும். அப்ப நான் 2ன்னு சொன்னா 15ன்றது வேணுங்கும் போது இது நார்மலி இப்படி சார்ட் ஆச்சுன்னா இதுக்கு நான் வந்து ஒரு லாஜிக் எழுதணும். n மைனஸ் k மைனஸ் அப்படின்னு என்னென்னமோ எழுதணும். அதெல்லாம் எனக்கு வேணாம். இப்ப நீ சார்ட் பண்ணும் போதே இத ரிவர்ஸ்ல சார்ட் பண்ண அப்படின்னு சொல்லணும்னா எப்படி பண்றதுன்னா, கமா கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர்னா என்ன பண்ணும், ரிவர்ஸ்ல கொடுக்கும். விச் மீன்ஸ் இப்ப இருக்கிற வேல்யூவை 80, 50, 40, 30, 25, 20, 10, 1ன்னு சொல்லி சார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இதுல நான் வந்து சிம்பிளா எடுத்துக்கலாமா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் k-1 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்றது என்னது 2. பட் நம்மளோட லிஸ்ட்ல டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், இண்டெக்ஸிங் பேஸ் பண்ணி 0, 1, 2, 3ன்னு சொல்லிட்டேன். அப்ப k-1 என்ன, 2 - 1 which is equal to 1.
அப்ப ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ எனக்கு வேணும் சொல்லணும். கரெக்டா? இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப நான் வந்து 3ன்னு சொல்லி கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்தா எனக்கு தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? 40. ஆஃப்டர் திஸ் நான் எகைன் ரீரன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அப்ப 80 இருக்காங்க. So this is how this will work. To find the nth largest element from the last அப்படின்னா இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு லிஸ்ட் இருக்கு, அதை சார்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சார்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணாலும் சரி, மெர்ஜ் பண்ணி சார்ட் பண்ணாலும் சரி, வாட் எவர், பட் நம்ம அதை பண்ணணும். ஓகேங்களா? merge and sort. இந்த merge and sort மெத்தட்ல நான் வந்து ரெண்டு லிஸ்ட் வாங்கிக்கிறேன். ஓகே. After this again list of integer 10 9 some random integer values வாங்கிக்கலாம். Instead of this 11 12 13 14 44 55 65 95. ஓகேங்களா? இப்போ நான் வந்து லிஸ்ட்ல எலிமெண்ட்ஸ் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த ரெண்டு லிஸ்டையும் ஆட் பண்ணணும். லிஸ்ட் டாட் சாரி லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் லிஸ்ட் ரிசல்ட் லிஸ்ட்ன்றதால நான் ரிசல்ட்னு கொடுத்துட்டு which is equal to new array list. ஓகே. ஆஃப்டர் திஸ் நான் ரிசல்ட்ல யார் யார் ஆட் பண்ண போற லிஸ்ட்டும் ஆட் பண்ணும், லிஸ்ட் ஆலையோ லிஸ்ட் பண்ணையும் ஆட் பண்ணும். ஸோ லிஸ்ட் ரிசல்ட் டாட் add all of list. After that list 1. இப்போ நான் system.out.println list கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். if I run this, see something some random orderல நம்ம வந்து லிஸ்ட் எப்படி ஆட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி ஆட் ஆகுது. ஆனா எனக்கு இதை ரெண்டையும் சார்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் collections dot sort of resultன்னு கொடுத்துட்டு if I run this, see based on the sorting order எனக்கு லிஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். பிஃபோர் திஸ் லிஸ்ட் வந்து சார்ட் ஆகல, இப்ப வந்து லிஸ்ட் சார்ட் ஆயிடுக்கு. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் நான் சும்மா ரிசல்ட்னு கொடுத்தா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சுவல் வேல்யூஸ் டிஸ்ப்ளே ஆகுது. பட் இஃப் ஐ வாஸ் கிவிங் ஏஆர்ஆர் int ARR is equal to new int of 5. ஓகேங்களா? இப்ப நான் வந்து சிம்பிளி சிஸ்டம் ஓகே ARR of 0 which is equal to 1 2 3 இந்த மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். இப்ப சிம்பிளி system.out.println of system.out.println of ARRன்னு சொல்லி கொடுத்தா it will provide me some hash code value. பட் நான் லிஸ்ட வந்து அப்படி பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி எனக்கு வரலையே அப்படின்னு கேட்டா, if you go inside the array list somewhere I think there is a two string method இல்லையா? ஓகே. ஆக்சுவலி இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, the way they have written the code is to fetch the data if I have simply given result also. ஆனா இப்ப அரேன்னு கொடுத்தேன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க வந்து அரேன்றது அந்த அரே ஆப்ஜெக்ட சென்ட் பண்ணாதீங்க, just give them the hash code value. இது வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. பிகாஸ் நம்மளோட எல்லா கிளாஸும் எக்ஸ்டென்ஸ் வந்து யாரு ஆப்ஜெக்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸ்பிளிசிட்டா இந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல போயிட்டு கண்ட்ரோல் எஃப் டூ ஸ்ட்ரிங்னு கொடுத்து பாருங்களேன். சி இந்த கண்ட்ரோல் எஃப் டூ ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கு, கிளாஸ் நேம் @integer.hexa string value, that is what we are getting this. ஓகேங்களா? ஓகே. And then array list ஓட implementation different இருக்கும் காட்டிக்கு we are getting the array list as a whole for as an output. Okay. After this
ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட் ஃபார் டுடே செஷன். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, அப்படி இல்லைன்னா லெட்ஸ் வைண்ட் அப் ஃபார் டுடே. டஸ் எனி ஒன் ஹேஸ் எனி கொஸ்டின்ஸ் ஆன் திஸ்? இன்னைக்கு நான் வந்து லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ லிங்க்டு லிஸ்ட், அரே லிஸ்ட்னா என்னன்றது நம்ம எல்லாருக்கும் இப்போதைக்கு ரொம்பவே கிளியரா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு செஷனே முடிச்சிட்டேங்க. அரே லிஸ்ட்டும் லிங்க்டு லிஸ்ட்டும் வந்து அரே லிஸ்ட் நேத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இன்னைக்கு லிங்க்டு லிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இஃப் யூ வாண்ட், ஐ திங்க் இது வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். யூ கேன் அகெயின் செக் இட் ஆன் த recorded session also. தேங்க்யூங்க. ஓகே, ஏதாச்சும் ஏன் உங்களுக்கு புரியலையா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிட்டு? யூ வாண்ட் டு வாட்ச் ஒன் மோர் டைம்? செஷன் டைமிங் 8 o'clock to 9 o'clock on Monday to Friday. சதீஷ் குமார், உங்களுக்கு புரியலையா? இல்ல இல்ல, நான் கேக்குறேன், நான் டீச் பண்ணது உங்களுக்கு புரியல அதனால எகைன் வாட்ச் பண்ணணும்னு சொல்றீங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றது புரியுதா, இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா? எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் சொல்லுங்க, ஐ வில் ட்ரை டு ரெக்டிஃபை இட். எனி கமெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் சைட்? நீங்க வந்து சொல்றது எனக்கு லிட்டில் கன்ஃபியூசிங்கா இருக்கு, எனக்கு புரியல. யூ நீட் டு டீச் இட் இன் டிஃப்ரெண்ட் வே. ஓகே ஓகே ஓகேங்க. ஆக்சுவலா டெய்லியும் 8 o'clock to 9 o'clock வந்து நான் செஷன் கண்டக்ட் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. 8 o'clock to 9 o'clock வந்து லைவ் செஷன் யூடியூப்ல இருக்கு. ஜாவா தான் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ், மறக்காம சொல்லுங்க. அண்ட் தென் நீங்களுமே மறந்துடாதீங்க, 8 o'clock to 9 o'clock புக் யோர் கேலண்டர். டெய்லியும், ஐ மீன் மண்டே டு ஃப்ரைடே வீக் டேஸ்ல 8 o'clock to 9 o'clock வந்து லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக்ல வீடியோ போடணும், எனக்கு அது வந்து போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் டாபிக்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் ஐ கேன் புட் வீடியோ ஆன் தோஸ் டாபிக்ஸ் ஆல்சோ. இஃப் எனி ஒன் நீட்ஸ் எனி வீடியோஸ் ஆன் தோஸ் டாபிக்ஸ், பர்டிகுலர் டாபிக்ல எனக்கு வீடியோ வேணும், போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா லைவ்ல சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த டாபிக்கை சொல்லுங்க. ஸோ தட் ஐ கேன் ப்ரிப்பேர் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஐ வில் ஆல்சோ ட்ரை டு கவர் தோஸ். ஸோ அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே. டுடே நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபார் டுமாரோ 8 o'clock to 9 o'clock சேம் தான். நாளைக்கு வந்து நான் லீட் கோட்ல இருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன், பேஸ்ட் ஆன் த லிஸ்ட் டைப். யாராச்சும் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்கா? ஓகே, சால்வ் பண்ணலாம், இல்ல வேற டாபிக் போலாம். லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் வேணாம், அந்த மாதிரி. லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்களா? டெய்லி மண்டே டு ஃப்ரைடே டெய்லியுமே வந்து லைவ் இருக்குங்க. மண்டே டு ஃப்ரைடே டெய்லியும் 8 o'clock. மண்டே டு ஃப்ரைடே 9 to 10, சாரி 8 to 9, சாரி மண்டே டு ஃப்ரைடே 8 to 9 லைவ் செஷன் இருக்கு. என்ன பட் லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், பட் வாட் இஸ் தட்?
நம்ம இப்ப பேசிக்ல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் இல்லைங்க, லிஸ்ட் எல்லாம் பாக்குறோம்ல. லிஸ்ட், ஃபார் ஈச் லூப்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஊப்ஸ் கான்செப்ட் தெரியும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தெரியும், இது எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ நவ் ஃபார் நவ் நம்ம வந்து பேசிக் லேர்ன் பண்ணல, நம்ம பேசிக்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங்க்கு வந்துட்டோம் இல்லைங்க. சாட்டர்டே சண்டே வந்து ஆக்சுவலி ஐ எம் நாட் போஸ்டிங் லைவ். இஃப் யூ வாண்ட் சாட்டர்டே சண்டே ஆல்சோ அப்படின்னா, சாட்டர்டே சண்டே வந்து நம்ம ஜாவா கோடிங், ஜாவாவே எகெயின் சாட்டர்டே சண்டேவும் படிச்சா இட் வில் பி போரிங் ரைட். தட்ஸ் வை நான் வந்து உங்களுக்கு 2 days லீவ் அந்த மாதிரி கொடுத்துட்டேன். மண்டே டு ஃப்ரைடே மட்டும் 8 o'clock to 9 o'clock வந்து செஷன் இருக்க மாதிரி. ஓகேங்க. ஆக்சுவலா நம்ம வந்து செஷன்ஸ்ல இப்ப வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா, கோர் ஜாவால இருக்கிற ஊப்ஸ் கான்செப்ட், கண்டிஷனல், லூப்பிங் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் தென் இப்ப கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ்குள்ளயும் என்டர் ஆயிட்டோம். ஸோ அதனால வந்து நான் பேஸ்ட் ஆன் வாட் எவர் ஐ ஹாவ் டீச்ட், நான் அதை பேஸ் பண்ணி லீட் கோட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொன்னேன். பட் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, தென் இட் வில் பி, நான் பேசிக்ல இருந்து தான் டீச் பண்ணுவேன். ஒவ்வொரு மெத்தடும் எதுக்கு எப்படி யூஸ் பண்றோம் அந்த மாதிரி தான் டீச் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு பயம்லாம் இருக்க வேணாம். இட் வில் பி உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளா தான் இருக்கும். இன்டர்ன்ஷிப் போக சொன்னா என்ன பண்றதுன்னு தெரியல, ஐடியா சொல்லுங்களா? இன்டர்ன்ஷிப் ஆக்சுவலி வந்து எனக்குமே இன்டர்ன்ஷிப் பத்தி ஐடியா இல்லைங்க. பிகாஸ் வந்து நான் படிச்சப்ப வந்து இன்டர்ன்ஷிப் காலேஜ்ல இருந்து போக சொல்லல, அவங்களே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிஸை கூட்டிட்டு வந்து அங்க இருந்து தான் இன்டர்ன்ஷிப் கால் பண்ணாங்க. ஆனா வந்து இன்டர்ன்ஷிப் எனக்கு அடுத்த பேட்ச்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்குமே வந்து இன்டர்ன்ஷிப் போக சொன்னாங்க. அதுக்கே வந்து நாங்க நிறைய லிங்க்டின் அங்க இங்கன்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப் எங்க போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் கூகுள்ல நிறைய சம்மர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ யூ கேன் ட்ரை வித் தட் ஐ திங்க். ஓகே தென், டுமாரோ தி சேம் 8 o'clock to 9 o'clock மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் செஷன் ஜாயின் பண்றதையும் மறந்துடாதீங்க. Yes, I'm experienced on 3.5 years in Java backend. Okay, let's wind up the session. Thank you so much. Bye bye. Tomorrow மறக்காம join பண்ணிக்கோங்க.